ஆஃபீஸில் இருக்கீங்க. யாரை அந்த நான் சொல்கிற ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். யாரை ஆஃபீஸ் உயர்த்தும்னு பாருங்கள். அவன் சின்சியராக ஒர்க் பண்ணுறவன கண்டிப்பாக என்ன செஞ்சுட்டே இருப்பாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வரும், நான் கவர்மெண்ட்டில் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த மிக முக்கியமான போஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்களாம், ஆஃபீஸர்ஸை கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்களாம். போலீஸ் ஆஃபீஸர்ஸை, இந்த லஞ்சம் வாங்காத ஆஃபீஸர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குமா அவங்ககிட்ட. கவர்மெண்ட்டில் சில முக்கியமான பொறுப்புகளை அவங்க கையில் தான் ஒப்படைப்பாங்களாம். நார்மலாக இருக்கிறது வேற, சில ரகசியமான சில காரியங்கள் செய்யணும் அப்படின்னு அந்த தப்பு பண்ணாத ஆஃபீஸர்னு கொஞ்சம் பேர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க தூக்கி அவங்க கையில் கொடுத்துருவாங்களாம். இவர் நார்மலாக தான் வேலை பார்த்துட்டே இருப்பார், ஆனால் இவருடைய உண்மையை அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி தான் பரலோகம் சபைக்குள்ளே உங்கள் உண்மையை பார்த்து கொண்டே இருக்கிறது. எவ்வளோ உண்மையாக ஆண்டவருக்கு இருக்கிறாரு. சில ஆட்கள் பாருங்க, வந்தபோது அவனால் முடிஞ்ச ஊழியத்தை இங்கே செஞ்சுட்டே இருப்பான்.